தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். நேற்றைய தினத்துல மாயமற்ற ஒரு அன்பு, தீமையை வெறுத்து நன்மை செய்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு 10வது வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். சகோதர சிநேகத்துல பட்சமாயிருங்கள், மிகுந்த அன்பாயிருங்க, நெருக்கமாயிருங்க என்பதாக சொல்றாரு. கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரில் ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்க. இந்த நாட்கள் அதை கிடைக்கிறது, காண்கிறது அரிதா இருக்கிறது. நாங்க போய் கதைச்சாதான் கதைப்பாங்க, நாங்க போய் கதைச்சாலும் சில பேர் கதைக்க மாட்டாங்க. நாங்க தான் வந்து கதைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தான் ஒரு பெரியாள். அநேக ஊழியர்கள் இடத்துல அதை காண்றேன். அவர்களை தலையில தூக்கி வைக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவருக்கு முதன்மையான ஆசனம் போடணும், அவரை தான் மேடையில இருத்தணும், அவருக்கு ஏதாவது ஒரு ஊழியம் கொடுக்கணும். கனம் பண்றது, உங்களையே மேன்மையா தூக்கி வைக்கணும். நீங்க மற்றவங்களை உயர்த்த மாட்டீங்க, மதிக்க மாட்டீங்க, கனப்படுத்த மாட்டீங்க. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க தாளந்துகளை, வரங்களை நீங்க கனப்படுத்த மாட்டீங்க, நீங்க பாவிக்க மாட்டீங்க, பயன்படுத்த மாட்டீங்க. ஆனா நீங்க வந்தோன்ன நீங்க ஊழியர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, அற்புதம் செய்கிறவர், பாஸ்டர் என்று பெயரை போட்டோன்ன உங்களோட பேருக்காக உங்களை நாங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி வைக்கணும், முன்னுக்கு வைக்கணும், முதன்மையான இடத்துல வைக்கணும். உங்களுக்கு நீங்க வந்தா அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒன்றை கொடுக்கணும். ஆனா மற்றவர்களை, விசுவாசியா இருக்கிறவங்க உங்களை விட தாளந்துகளோட, வரங்களோட, ஆவியானவர் பயன்படுத்தலா இருந்தாலும் நீங்க கனப்படுத்த மாட்டீங்க, நீங்க அவங்கள மதிக்க மாட்டீங்க. என்ன ஊழியம், ஊழியக்காரன், என்ன வாழ்க்கை? வேதம் சொல்றது என் ஊழியக்காரனை தான் கனம் பண்ணுன்னு சொல்லல, விசுவாசி ஊழியக்காரனை கனம் பண்ணுன்னு சொல்லல. கனம் பண்ணுகிறதுல ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. நாங்க எல்லாம் அவயவம். உங்களுக்கு போதவர் அந்த ஊழியத்தை தந்தா போல நீங்க அவயத்துல ஒரு பங்கு இல்லாம போனது இல்லை. நீங்களும் ஒரு அவயவம். நான் சபைகள்ல கூட்டுறோம், பெருக்கிறேன், கழுவுறேன், துடைக்கிறேன்றதால நான் அவயவம் அல்லாமல் இல்லை. நானும் ஒரு அவயவம். இந்த சரீரத்துல நானும் ஒரு உறுப்பு என்பதை விசுவாசிகளும் ஊழியர்களும் புரிஞ்சு கொண்டு என்ன ஊழியங்கள் செய்கிறோம் என்பது வைத்து ஒருவனை கனப்படுத்துறது கிடையாது. அப்படி கனப்படுத்தக்கூடாது. பெரிய வரணும்னா அவருக்கு பின்னால இப்ப பொடி காட்டும் கூட போத்துறங்கிட்டான். சில ஊழியங்களுக்கு பின்னால பொடி காட் போத்துறங்கிட்டான். அப்படி தன்னை உயர்த்தி வச்சுக்கிறாங்க. தன்னை தானே கனப்படுத்தி, தானே உயர்த்தி, தானே மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வேதத்துல இது கிடையாது. ஆண்டவருக்கு பின்னால அவருக்கு பாதுகாப்பு ஆக்கல் போனதுன்னு கிடையாது. யோவானுக்கு பின்னால கிடையாது, பேதுருக்கு பின்னால கிடையாது, யோவானுக்கு பின்னால கிடையாது, பிலிப்புக்கு பின்னால கிடையாது, பவுலுக்கு பின்னால கிடையாது.
உங்களுக்கு தான் பொடி கார்டு, உங்களுக்கு தான் பெரிய பேர்கள், பட்டங்கள், உங்களுக்கு தான் முதன்மையான ஆசனங்கள், இடங்கள், காரியங்கள். கனம் பண்ணுகிறோமா மற்றவர்களை? உங்களை விட ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்க. நீங்க முந்திக் கொள்றீங்களா கனப்படுத்துறதுல? நான் முந்திக் கொள்ளுகிறேனா? எப்படி சபைகள்ல இருக்கிறோம், ஊழியம் சேர்ந்தாங்க எப்படி இருக்கிறோம், விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம், கனம் பண்ணுகிறதுல முந்துகிறவர்களாக இருக்கிறோமா? நானும் நீங்களும் அப்படி இருக்க, ஊழியத்தை பார்க்காம, அவங்களோட வரத்தை பார்க்காம, காரியங்களை பார்க்காம, நாங்க எல்லாரும் அந்த சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்கள் என்று அறிந்து புரிந்து ஒவ்வொருத்தர் கனம் பண்ணுகளை முந்திக் கொள்ள ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராங்க. ஆமென்.